ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். ஸோ இந்த வீடியோவில் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரெயினருக்கும் நார்மலாக இருக்கிற ஆளுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்டிஃபிகேஷன் ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்கு தான் சர்டிஃபிகேஷன் வந்து ஜிம் ஃபீல்டில் வந்து ஃபிட்னஸ் ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக மேண்டட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ். ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினருக்கு இப்போ நீங்கள் உங்கள் கிளைண்ட் வந்து பார்த்து அட்ராக்ட் ஆகுதுன்னா எதுனா உங்களோட அப்பியரன்ஸ் தான். ஸோ உங்களோட அப்பியரன்ஸ் வந்து டாப் நாட்ச்சில் வச்சுக்கணும். லைக் வந்து க்ரூமாக ஆஸ்தட்டிக்காக க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களோட அப்பா இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, அந்த ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கினாலே உங்களோட அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் அழகுன்றது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் தான் வந்து அவங்க எல்லாருக்கும் ரோல் மாடல். அதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஜாப்ஸ் வந்து எப்படி நம்ம தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சர்டிஃபை ஆகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரெயினர் சர்டிஃபை ஆகிற இடத்துலேயே வந்து உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து குரூப் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம். நீங்களே வந்து ஒரு ஜிம்மை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு நான் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், பாடி பில்டிங் பண்ணியிருக்கேன், லைக் வந்து நான் ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆக விருப்பம் இருக்குது, நீங்களே கேட்டிங்கனாலே ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரோல் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னும் போது உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து ஜென்ரல் ட்ரெயினர் தான். ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளைண்ட் வருவாங்க, நீங்கள் அசஸ்மெண்ட்டாக பண்ணணும். இப்படி பண்ண அப்படி பண்ண, செஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணி, இன்க்ளைன் பண்ணி, டிக்ளைன் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசிக் அசஸ் பண்ணால் போதும். இதே நீங்கள் வந்து பர்சனல் ட்ரெயினராக க்ரோ ஆகும்போது, நெக்ஸ்ட் லெவல் அது பர்சனல் ட்ரெயினராக க்ரோ ஆகும்போது, ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். பர்சன் வந்து இக்டோமாம், எண்டோமாம், மீசோமாம், இது வந்து பாடி டைப் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டையும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த கிளைண்ட் வந்து திடீர்னு ஒரு கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்வாங்க. திடீர்னு வந்து எனக்கு முதுகு வலி, L4 L5 எனக்கு வந்து பெயின்னுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் 6 பேக் எக்ஸசைஸ் கொடுத்துடக்கூடாது. முதுகு வலி தானே, நான் வந்து ஆப்ஸ் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக க்ரோ ஆக முடியும். ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சேல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஜிம்மில் போயிட்டு நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா, அந்த ஜிம்முக்கும் வந்து உங்களால் காசு தேவைப்படும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சேல் பண்ணவும் நல்லா கற்றுக்கணும். அதாவது ஒரு கிளைண்ட்டை வந்து உள்ளே இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன நல்லா பண்ணணுமோ, லைக் வந்து அவங்கக்கிட்ட நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணி பர்சனல் ட்ரைனிங் பண்ண வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கிடைக்கும், ஜிம்மும் வந்து க்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக நீங்கள் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பேசிக் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எதுவுமே தெரியல, ஒரு ஸ்டார்டிங் பட்டிங் பீரியட்லேருந்து அப்படி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு 10,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்சனல் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பர் கிளைண்ட்டுக்கு இட்ஸ் ரிக்வயர்மெண்ட், ஒவ்வொரு ஜிம்முக்கு ஒவ்வொரு ரிக்வயர்மெண்ட் இருக்கும்னா பேசிக் சொல்கிறேன், ஒரு 10,000 to 15,000 சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ட்ரெயினர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கும் சொல்கிறேன், நீங்கள் 1,000, 3,000, 10,000 எப்படி வேணால் மாறலாம். ஜிம்மோட அந்த குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு ஏர்ன் ஆகும். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மீடியமான ஃபிட்னஸ் ட்ரெயினர் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாலே 30,000 to 40,000 சம்பாதிக்கலாம். நல்ல ஃபிட்னஸ் ட்ரெயினர், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக போகிறேன், அதே மாதிரி நான் வந்து குரூப் கிளாஸ் வெளியே போய் கண்டக்ட் பண்ண போகிறேன், அந்த மாதிரினா லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சரியான ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், பாடி. உங்களோட பாடியை வந்து நீங்கள் வந்து மஸ்குலராக வச்சுருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் ஃபிசிக் மெயின்டைன் பண்ணணும், ஃபுட்டை கரெக்டாக எடுக்கணும். ரெண்டாவது வாட்டி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் ட்ரெயின் பண்ணுறது, உங்களோட ஃபிசிக்கை கரெக்டாக வச்சுக்கிறது, உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறது, நல்லா ஏர்ன் பண்ணலாம். இவ்வளோ தான் உங்களோட லைஃப், இப்படி தான் இருக்கும். ஸோ இதையே தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களோட ஃபிசிக் இருந்தால் தான் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட ஃபிசிக் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து டவுன் ஆகும், அப்பயும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து ஒரு அப்பியரன்ஸ் இருந்தால் தான் வந்து உங்களால் இன்னும் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகணும்னு நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.